மதிப்பிற்குரிய இளங்கோவன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், அவருடைய மறைவு என்பது நிச்சயமாக சொல்கிறேன், என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. என்னை எப்போ சந்தித்தாலும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படி தான் கேட்பார். நானும் திருப்பி வர இடத்துல அதை தான் கேட்பேன், உடம்பு பார்த்துங்க அப்படி தான் சொல்லுவேன். சொன்னார், நீங்கள்லாம் சேர்ந்து என்னை எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க, அந்த நம்பிக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன், உழைப்பேன் அப்படின்னு உறுதியோடு சொன்னார். ஆனால் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவருடைய வீட்டாரிடத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை சந்திக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி கிடைச்ச உடனே நான் உடனே மருத்துவமனைக்கு போனேன், அருகே போய் பார்த்தேன். ஆனால் பேச முடியாத நிலையில் இருந்தார். ஆனால் ஏதோ சொல்ல முற்பட்டார், ஆனால் பேச முடியல. அதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சம்பத் அவர்கள் விலகின பிறகு அவரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் விமர்சிக்கலை. அதே போல் சில நேரங்களில் இளங்கோவன் அவர்களும் கலைஞர் அவர்களை அரசியல் சூழ்நிலை கருதி காரணமாக கொண்டு சில விமர்சிப்பார். ஆனால் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி எதுவும் பேச மாட்டார். காரணம், சம்பத் பையன் தானே, பேசட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக இருப்பார். ஆக மனசில் உள்ளதை மறைக்காம, அதே நேரத்தில் துணிச்சலாக தெளிவாக எதை பற்றியும் கவலைப்படாமல் தயக்கம் இல்லாமல் பேசக்கூடியவர் தான் நம்முடைய ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். ஆதரித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அதை சரியாக உறுதியாக செய்யக்கூடியவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை மிக தெளிவாக மேடைகளில் அவர் விளக்கி பேசினார். அதை விட இன்னொன்றையும் சொன்னார், இதுதான் உண்மையான காமராஜர் ஆட்சின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னவர் தான் அவர். தேசிய குடும்பத்தை பிறந்து தேசியவாதியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இளங்கோவன் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த நச்சாண்டு பத்திரம் என்பதை நான் இப்பெல்லாம் நினைச்சு பெருமைப்படுறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய அமைச்சராக ஆக எந்த பதவி இருந்தாலும் அந்த பதவிக்கு முத்திரை பதித்தவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள்.